இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் தான் போட போகிறேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஏபிசி ஸ்கொயர் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கோகோனட்டும் இதில் ஆட் பண்ணேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தா இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த கோகோனட்டில் இருக்க ஸ்வீட்னஸும் இன்னும் அதிகமாகவே தெரிஞ்சுது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காவை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல் பால் எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் 2வது தடவை இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2வது பாலும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலான்னு பார்த்தா மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் காஞ்ச மிளகாய் தாளித்து கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2வதாக எடுத்த பாலை முதல்ல ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த கீரை அலசி வச்ச கீரையை போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கீரையெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் முதல் பாலை ஊற்றிட்டு அடுப்பை உடனே நிறுத்திடணும். இன்றைக்கி லஞ்ச் வந்து ப்ரொக்கோலி பொரியல், வாழைக்காய் வறுவல், கீரை தண்ணி சாறு வச்சு முடிச்சாச்சு.